என்டிஏ கூட்டணியில் பிளவு. ஸ்டாலினை சந்தித்தார் டிடிவி தினகரன். புதிய கூட்டணி அறிவிப்பு. அதாவது சசிகலாவை சந்தித்த அமமுக நிர்வாகி ஜீவிதா நாச்சியாரை அண்மையில் கட்சியை விட்டு நீக்கினார் டிடிவி தினகரன். சசிகலாவை சந்திப்பதால் கட்சியின் முக்கிய நிர்வாகியை நீக்கும் அளவுக்கு சசிகலா தினகரன் இடையேயான பனிப்போர் உச்சமடைந்துள்ளது. அமமுக நிர்வாகிகளின் மனமாற்றத்திற்கு பின்னணியில் சீட் கணக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை மிக தீவிரமாக எதிர்த்து வந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துவிட்டார். தீவிர அரசியலில் சில காலம் ஒதுங்கியிருந்த சசிகலா தற்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக வரும் சட்டசபை தேர்தலில் களமிறங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓ பன்னீர்செல்வம் தற்போது தனித்து விடப்பட்டுள்ள நிலையில் அவரும் சசிகலாவுடன் சேர இருப்பதாக கூறப்படுவதால் தேர்தல் நெருங்க இன்னும் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள நிலையில் சசிகலா என்ன முடிவெடுப்பார் என்பது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த நிலையில் அமமுக மாணவியர் அணி மாநில செயலாளராக இருந்த ஜீவிதா நாச்சியார் உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த அமமுக நிர்வாகிகள் பலர் அண்மையில் சசிகலாவை சந்தித்தனர். இதனால் அதிருப்தியடைந்த டிடிவி தினகரன் தன்னை கேட்காமல் சசிகலாவை சந்தித்த ஜீவிதா நாச்சியாரை கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஜீவிதா நாச்சியாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று முன்பு உறுதி கொடுத்திருந்தார் டிடிவி தினகரன். அதன் காரணமாக கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக ஜீவிதா நாச்சியாரும் அங்கு தீவிரமாக பணியாற்றி வந்துள்ளார். இப்போது அதிமுகவுடன் தினகரன் கூட்டணி அமைந்திருப்பதால் திருமங்கலம் தொகுதி முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கு தான் கிடைக்கும். தனக்கு திருமங்கலம் தொகுதி கிடைக்காது என்று அதிருப்தியில்தான் ஜீவிதா நாச்சியார் சசிகலாவை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. சசிகலா வரும் சட்டசபை தேர்தலில் தனது ஆதரவாளர்களை பல்வேறு தொகுதிகளிலும் களமிறக்க திட்டமிட்டு வருவதால் சசிகலாவுடன் இணைந்து திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட ஜீவிதா நாச்சியார் விரும்பியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து கொண்ட டிடிவி தினகரன் கட்சியில் இருந்து நீக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அமமுக அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்ததும் கோவில்பட்டியில் போட்டியிட தயாராகி வந்த அமமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த மாணிக்கம் ராஜா திடீரென திமுகவில் சேர்ந்தார். கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட தனக்கு சீட் கிடைக்கும் என உறுதியாக எதிர்பார்த்திருந்த மாணிக்க ராஜா அதிமுகவுடன் டிடிவி தினகரன் கூட்டணி அமைத்ததால் இனி கோவில்பட்டி தொகுதி கடம்பூர் ராஜாவுக்கு தான் கிடைக்கும் என்பதை அறிந்தே திமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதி பட்டியல் வந்தவுடன் அதில் தங்கள் தொகுதி இல்லை என்றால் இதுபோல் இன்னும் சிலர் விலகலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த தேர்தலுக்காக தீவிரமாக கட்சி பணியாற்றி வந்த பலர் அதிமுக உடனான கூட்டணியால் தனக்கு சீட் கிடைக்காது என அப்செட் ஆகியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் டிடிவி தினகரன் கூட்டணி அமைந்துள்ளதால் சசிகலா தினகரன் இடையே பனிப்போர் ஏற்பட்டுள்ளது. சசிகலா டிடிவி தினகரன் மோதலால் சமூக வலைத்தளங்களிலும் அமமுகவை சேர்ந்தவர்களே இரு பிரிவாக மோதிக்கொண்டு வருகின்றனர். இது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்ட முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவையும் ஆட்சி பொறுப்பையும் கையில் எடுக்க முனைப்பு காட்டிய வி.கே. சசிகலாவுக்கு பேரதிர்ச்சியாக சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை தீர்ப்பு கிடைத்தது. சிறை தண்டனை முடிந்து விடுதலையான சசிகலா அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்கப் போவதாக அறிவித்தார். அதே கருத்தை கூறி அமமுக கட்சியை தொடங்கியது முதலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்து வந்த டிடிவி தினகரன் திடீரென அதே அதிமுக பக்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கியது முதலே வி.கே. சசிகலாவுக்கு டிடிவி தினகரனுக்கும் இடையே பிணக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு பசும்பொனில் தேவர் ஜெயந்தி குரு பூஜையில் கலந்து கொண்ட வி.கே. சசிகலா வந்தபோது அங்கிருந்த தினகரன் திடீரென ஆப்சென்ட் ஆனார். அதேபோல் அண்ணா நினைவு நாளில் சென்னை மெரினா கடற்கரையில் வி.கே. சசிகலாவின் காரும் டிடிவி தினகரனின் வாகனமும் அருகருகே நின்றபோது அவசரமாக அங்கிருந்து டிடிவி தினகரன் புறப்பட்டு சென்றார்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் சசிகலாவுக்கு இடமில்லை என இபிஎஸ் தொடர்ந்து கூறி வருவது டிடிவி தினகரனுடனான பிணக்கு என அதிருப்தியில் உள்ள சசிகலா அதிமுக மற்றும் அமமுகவில் அதிருப்தியில் உள்ள தலைவர்களை தன் பக்கம் இழுத்து வரும் தேர்தலில் தனித்து களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலாவின் வீட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அமமுக மாணவர் அணி செயலாளராக இருந்த ஜீவிதா நாச்சியார் கலந்து கொண்டார். மதுரையில் அமமுகவின் முகமாக அறியப்படும் ஜீவிதா நாச்சியார் சசிகலாவின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டது டிடிவி தினகரனையும் அமமுகவினரையும் கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு உடனடியாக எதிர்வினையாற்றும் விதமாக ஜீவிதா நாச்சியாரை கட்சியில் இருந்தும் நீக்கி டிடிவி தினகரன் நடவடிக்கை எடுத்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தனது சமூக வலைதள பக்கத்தில் துரோகம் வேர் அறுக்கப்படும் என ஜீவிதா நாச்சியார் பதிவிட்டுள்ளார். ஜீவிதா நாச்சியாரை கட்சியிலிருந்து நீக்கியதன் மூலம் சசிகலா டிடிவி தினகரன் இடையேயான பனிப்போர் உச்சம் அடைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகரும் டிடிவி தினகரனின் தளபதியுமான எஸ்பி மாணிக்கராஜா கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்த முடிவை எதிர்த்ததால் நீக்கப்பட்டுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளராகவும் தென்மண்டல அமைப்பாளராகவும் இருந்து வந்தவர் எஸ்பி மாணிக்கராஜா. கடம்பூர் ஜமீன்தார் குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் தென்மண்டல தளபதியாகவே திகழ்கிறார். சசிகலாவின் கணவர் நடராஜன் காலத்தில் இருந்தே அக்குடும்பத்துக்கு நெருக்கமானவர் மாணிக்கராஜா. தென் மண்டலத்தில் இவரது அனுமதி இல்லாமல் கட்சியில் எந்த முடிவையும் டிடிவி தினகரன் எடுத்ததில்லை. இந்த அளவுக்கு முக்கிய பிரமுகரான மாணிக்கராஜா அமமுகவில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டுள்ளார். இதன் காரணமாக கழக துணை பொதுச் செயலாளர் எஸ்பி மாணிக்கராஜா அவர்கள் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் இன்று முதல் நீக்கி வைக்கப்படுகிறார். கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எவ்வித தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது என தெரிவித்துள்ளார். அவர் அமமுகவை நீக்கப்பட்டதற்கான காரணத்தையும் கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்டுவேன் கடுமையான விமர்சித்து வந்த டிடிவி தினகரன் திடீரென அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தது அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுத்தார். டிடிவி தினகரனின் முடிவு தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் என்டிஏ கூட்டணியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் இணைந்தது குறித்து சசிகலாவிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்பதை கேட்போம். அண்ணா நினைவு நாளையொட்டி அவரது புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார் சசிகலா. அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. இது குறித்து அவர் பேசுகையில் 2013ஆம் ஆண்டே ஜெயலலிதா ஆட்சியில் வேலை செய்யும் பெண்களுக்காக அதிக இடங்களில் தங்க விடுதிகள் அமைக்கப்பட்டன. மத்திய அரசு இப்போது அதை நாடு முழுவதும் செய்வதாக சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கது. மாடு ஆடு கோழி வளர்ப்புக்கு மானியத்துடன் கடன் வழங்கும் திட்டமும் ஜெயலலிதா கொண்டு வந்ததுதான். மேலும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் தொண்டர்கள் களத்தில் இருப்பார்கள் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்தது பற்றி கருத்து கூற அவர் மறுத்துவிட்டார். மேலும் என்டிஏ கூட்டணியில் தினகரன் சேர்ந்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது ஒவ்வொரு கட்சியும் அவர்களுக்கு எது சரி என படுகிறதோ அந்தந்த கட்சியில் கூட்டணி அமைத்துக் கொள்கிறார்கள். அதில் நான் தலையிட்டு எதையும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தமட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் ஆட்சி நடத்த வேண்டும் என்பது என் திட்டம். அதை நான் நல்ல முறையில் செயல்படுத்துவேன். இவ்வாறு சசிகலா தெரிவித்துள்ளார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.